எப்போல்லாம் வெப்பம் திடீரென்று ஒரு அதிகமான வெப்பம் வந்து ஆழமான பசிபிக் கடலை தாக்குது. அந்த ஆழமான பசிபிக் கடல் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையில இருக்குது. அது எல் நீனோங்கிற நிகழ்வு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன கிராமத்துக்கு எடுத்து சொன்னோம்னா கடல் திடீர்னு சூடாகிறது. எல் நீனோ வந்துங்க, இது ஒரு இயற்கை நிகழ்வு. இயற்கை நிகழ்வு ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒரு 5 முறை நமக்கு இது இயற்கை நிகழ்வு வந்திருக்கு. ஆமாம், 82, 83ல், 89ல், அப்புறம் 2014, 2024 4 தூரம் வந்திருக்கு. ஓகே, ஒரு பெரும் அளவில் பாதிப்பு நம்ம காமிச்சிருக்கு. இந்த எல் நீனோ நிகழ்வுங்கிறது இந்த வருஷம் ரொம்ப பயமுறுத்துறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக வானிலை அறிக்கைகள்லாம் இருக்குது, உலக ஆய்வு நிலையங்கள்லாம் இருக்குது. அதில் ரொம்ப சிறந்தது வந்து நாசா, அமெரிக்கன் இது, அப்புறம் நோவா, அப்புறம் யூரோப்பியன் மிடில் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம்னு ஐரோப்பியாவினுடைய வானிலை அறிக்கைகள் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு ஒத்த கருத்து சொல்கிறாங்க. ஒத்த கருத்து என்னென்னா, இந்த ஆண்டு சூப்பர் எல் நீனோ வரும். அப்போ சூப்பர் எல் நீனோன்னு என்ன, எல் நீனோன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே மக்களுக்கு நல்லது. ஒன்றுமே இல்லைங்க, இது வந்து ஒரு இயற்கை நிகழ்வு. எப்போல்லாம் வெப்பம் திடீரென்று ஒரு அதிகமான வெப்பம் வந்து ஆழமான பசிபிக் கடலை தாக்குது. அந்த ஆழமான பசிபிக் கடல் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையில இருக்குது. அது எல் நீனோங்கிற நிகழ்வு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன கிராமத்துக்கு எடுத்து சொன்னோம்னா கடல் திடீர்னு சூடாகிறது.